ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 12th ஹிஸ்ட்ரி லெசன் 2ல இருக்க ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் பாருங்கள், ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கானது எப்போ ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1905 to 1911. ஸோ ஸ்வதேசியில் இருக்க எஸ் மாதிரி அந்த 5 இருக்குது, அதனால 1905 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லாஸ்ட் டைமே வந்து பார்த்துருந்தோம். இப்போ அந்த 11 பாருங்கள், ஒரு மாதிரி பார்ட்டிஷன் பண்ண மாதிரி இல்லை, நடுவில் கொஞ்சம் இந்த சைட் கொஞ்சம் இந்த சைட் கொஞ்சம், அதனால பெங்கால் பார்ட்டிஷனுக்காக தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை எண்ட் ஆகிறது 1911 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் பாருங்கள், 1907 இருக்குது. ஸோ மீட்டிங் வந்து காலைல 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அடுத்து 1908 இதில் வந்து 2 இருக்குது. என்னென்னா ஒன்று எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டும், இன்னொன்று வந்து நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அண்ட் ஒஃபென்ஸ் ஆக்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினா அதை வெடிச்சோம்னா உள்ளேருந்து நியூஸ் பேப்பராக வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஆக்டும் சரி, இந்த பாம் அதாவது வெடிமருந்துன்னு தான் தமிழில் கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் ரெண்டுமே வந்து 1908 ஓகேங்களா. அது வந்து அந்த அந்த பாம் மாதிரி அந்த 8 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பத்திரிகை சட்டம், இந்தியன் ப்ரெஸ் ஆக்ட் ஓகேவா. பத்திரிகையிலேயே 10ன்னு அந்த வார்த்தையிலேயே வந்து இருக்குது, அதனால 1910 வந்து அது. அடுத்தது பாருங்கள், லார்டு கர்சன், இவர் தான் வந்து அந்த பெங்கால் பார்ட்டிஷனுக்கே காரணமாக இருந்திருப்பார். அவர் வந்து எப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் வைஸ்ராயா வந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா 6th Jan 1899 வந்து வந்திருக்காரு. ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் 1905 வந்து பண்ணுறாங்க, 1905 வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்துட்டார். அந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டார் நான் வச்சுக்கலாம். 6th Jan ஓகேவா. 6th Jan 1899 வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா இவ்வளோ இந்தியன்ஸை வந்து எலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்கட்டா கார்பரேஷனில் இருந்து எலெக்டட் மெம்பர்ஸ், இந்தியனான எலெக்டட் மெம்பர்ஸை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஜாயின் பண்ண அந்த டைம்லேயே ஓகேவா. அடுத்தது வந்து 1904 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ஆக்ட், இன்னொன்று வந்து அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் ஓகேவா. ஸோ 4 எழுத்து படிக்கணும்னா யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். 4ன்னு இருக்குது ஓகேவா. அது நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக படிக்கணும், எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நாம் வச்சுக்கலாம். அதனால யூனிவர்சிட்டி ஆக்ட், அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் ரெண்டுமே 1904. அடுத்து பாருங்கள், 1903 வந்து டிசம்பரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா, அதை வந்து ரைஸ்லி பேப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் தான் எழுதியிருப்பாருன்னா நம்ம பெங்கால் பார்ட்டிஷன் பண்ண நம்ம கர்சன் தான் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ அவர் இது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய சிவில் சர்வன்ட்ஸ் இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்தாங்க பார்ட்டிஷனுக்கு. ஆனால் இவர் வந்து கண்டிப்பாக ஹிந்து அண்ட் முஸ்லீம் வந்து டிவைட் அதில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து 3 நிமிஷத்துலேயே அந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். ஏன்னா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு, இங்கே 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. 3 மினிட்ஸில் அந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா, ரைஸ்லி பேப்பர்னு இதை சொல்லுவாங்க. இது எழுதுனது கர்சன் தான் ஓகேவா. அடுத்து வந்து 1904 பிப்ரவரி பாருங்கள், கர்சனோட ஸ்பீச் எங்கன்னா தாக்கால, அதில் வந்து ஈஸ்ட் பெங்கால் வந்து கண்டிப்பாக முஸ்லீம்கான ஒரு பிளேஸாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பீச்லாம் வந்து கொடுத்துருப்பாரு ஓகேவா. இந்த மினிட்ஸ் ஆன் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எழுதினோடனே அப்படியே ஒரு 2 மாதத்தில் போயிட்டு அங்கே ஸ்பீச்சும் வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா. அது 1903 டிசம்பர், இது 1904 பிப்ரவரி. அடுத்து பாருங்கள், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து அஃபிஷியல்